வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎஸ்என்எல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகள், கட்டுரைகள் எல்லாம் வச்சு பிஎஸ்என்எல் எப்படி ஆரம்பிச்சது, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமா இந்த 4G 5G விஷயங்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இத்தனை வருஷத்துல நிறைய ஏற்ற இறக்கம் பார்த்தாச்சு இல்லையா? சோ இப்ப பிஎஸ்என்எல் எங்க நிக்குதுன்னு ஒரு தெளிவான புரிதலுக்கு வரணும். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல அதோட ஹிஸ்டரி ரொம்ப பெருசு. அதை சும்மா லைட்டா டச் பண்ணிட்டு போவோம். 1850கள்ல தந்தி சேவை ஆரம்பிச்சு அது இதுன்னு மாறி கடைசியா 2000ல தான் பிஎஸ்என்எல்னு ஒரு தனி கம்பெனியா உருவாச்சு. ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல லேண்ட்லைன்னா அது பிஎஸ்என்எல் தான். கிராமங்கள்ல எல்லாம் பயங்கர ஹோல்டு. அப்புறம் செல் 1 அப்படின்னு சொல்லி 2G ஆரம்பிச்சாங்க. 2010ல 3G கூட கொண்டு வந்தாங்க. ஆமா ஆமா, அந்த லேண்ட்லைன் விஷயம் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் தான் பெரிய சவால் வந்துச்சு பாருங்க. இந்த பிரைவேட் கம்பெனிஸ், அதாவது ஏர்டெல், ஜியோ, அப்புறம் விஐ, இவங்கெல்லாம் 4G டெக்னாலஜியில வேகமா போயிட்டாங்க. பிஎஸ்என்எல் கொஞ்சம் சொல்லப்போனா பின்தங்கிடுச்சு. ஓஹோ, அந்த 4Gல வந்த தாமதம் தான் பிரச்சனையா? ஆமா, அது ஒரு முக்கியமான காரணம். அது வெறும் டெக்னாலஜி பிரச்சனை இல்ல, மார்க்கெட்ல அவங்களோட போட்டி போடுற திறனையே அது பாதிச்சது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல தான் 2019ல அரசாங்கம் ஒரு பெரிய பேக்கேஜ் அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 69,000 கோடி ரூபாய். 69,000 கோடி, பெரிய அமௌண்ட். ஆமா, அது சும்மா கடனை அடைக்க மட்டும் இல்ல, எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட், அப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்துச்சு. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். சரி, இப்பதான் விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த பேக்கேஜுக்கு அப்புறம் பிஎஸ்என்எல் சும்மா இல்லாம ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்றாங்க போல. இதுல ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது என்னன்னா, இந்த உள்நாட்டு தொழில்நுட்பம், அதாவது இந்தியன் டெக்னாலஜி. டிசிஎஸ், சிடாட் இவங்களோட சேர்ந்து நாடு முழுக்க 4G கொண்டு வராங்க. இது வெறும் மேக் இன் இண்டியா கோஷம் மாதிரி இல்லாம உண்மையிலேயே ஒரு முயற்சி நடக்குது. உங்ககிட்ட இருக்கிற டேட்டா படி 90,000 4G டவர்ஸ்க்கு மேல போட்டாச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, 90,000 தாண்டிடுச்சு. முதல் டார்கெட் 1,00,000. ஓ, அப்படியா? அதுக்கப்புறம் இன்னும் 1,00,000 டவர்ஸ் போடவும் பிளான் இருக்கு. இது வெறும் பேப்பர்ல இல்ல, கிரவுண்ட்ல வேலை நடக்குது. சூப்பர். அப்போ இந்த 4G விரிவாக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப போடுற இந்த 4G எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணா போதும் 5G மாறிடும். ஓ, அப்படிங்களா? ஆமா, அதனால தான் 4Gல இவ்ளோ தீவிரம் காட்டுறாங்க. டார்கெட் என்னன்னா, செப்டம்பர் 2025க்குள்ள முக்கியமான சிட்டிஸ்ல 5G சர்வீஸ் கொடுக்கணும். ஆனா இந்த டார்கெட் அச்சீவ் பண்றது இந்த உள்நாட்டு 4G டெக்னாலஜி எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஸ்டேபிளா வருதுங்கிறத பொறுத்திருக்கு. இதுக்கு நடுவுல குவாண்டம் 5G அப்படின்னு சொல்லி சிம் கார்டே இல்லாத ஒரு புது டெக்னாலஜி, ஃபிக்ஸ்ட் வயர்லெஸ் ஆக்சஸ், FWA, அதையும் சில நகரங்கள்ல டெஸ்ட் பண்றாங்க. டெல்லி, ஹைதராபாத் மாதிரி. FWA அது எப்படி? மொபைல் மாதிரி இல்லையா? இல்ல, இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்க வீடு, ஆபீஸ் மாதிரி அங்க ஸ்டேபிளா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்கறது. இது பிஎஸ்என்எல்க்கு ஒரு புது மார்க்கெட்டை திறக்கலாம். சரி, ஒரு பக்கம் டெக்னாலஜியை வேகமா அப்டேட் பண்றாங்க. ஓகே, ஆனா கஸ்டமர்ஸ் எப்படி பிடிக்கிறாங்க? பழைய ஆளுங்களை தக்க வைக்க புது ஆளுங்களை இழுக்க என்ன பண்றாங்க? ஏதோ ஆஃபர்ஸ் பத்தி சொன்னீங்களே. ஆமா, கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண சில அதிரடி ஆஃபர்ஸும் விடுறாங்க. உதாரணத்துக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபிளாஷ் சேல் பண்ணாங்க. 400 ரூபாய்க்கு 40 நாளைக்கு 400 GB டேட்டா. 400 GB, பரவாயில்லையே. ஆமா, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஹை வேல்யூ ஆஃபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனத்தை இருக்கும். அப்புறம் பழைய 2G 3G சிம் வச்சிருக்கவங்கள 4Gக்கு மாத்தினா ஃப்ரீ டேட்டா கொடுக்கறாங்க. இதெல்லாம் பெரிய கம்பெனிகளோட மார்க்கெட் ஷேரை புடுங்கிடுமான்னு தெரியல. ஆனா கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி டாக்டிக்ஸ் தேவைதான். உண்மைதான். அந்த உள்நாட்டு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் இருந்ததா பேச்சாச்சு. இப்ப எப்படி இருக்கு? ஆமா, ஆரம்பத்துல சில டீதிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றதா தான் தகவல். கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை ஆகஸ்ட் 2025 வாக்குல சர்வீஸ் குவாலிட்டி மத்த பிரைவேட் கம்பெனிக்கு ஈக்குவலா இல்லனா அதை விட பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி நடந்தா அது பெரிய விஷயம். கண்டிப்பா. இதோட சேர்த்து பிஎஸ்என்எல்க்கு இன்னொரு முக்கியமான ரோல் இருக்கு. அது பாரத் நெட் ப்ராஜெக்ட். ஆமா ஆமா, கிராமங்களுக்கு இன்டர்நெட். ஆமா, அந்த திட்டத்துல பிஎஸ்என்எல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இது வெறும் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நேஷனல் சர்வீஸ் மாதிரி. அப்போ இந்த கலந்துரையாடல்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, பிஎஸ்என்எல் ஒரு பெரிய ஹிஸ்டரி உள்ள கம்பெனி. பயங்கரமான போட்டி, டெக்னாலஜி சேலஞ்ச் எல்லாத்தையும் பார்த்திருக்கு. ஆனாலும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட முக்கியமா இந்த உள்நாட்டு டெக்னாலஜியை நம்பி ஒரு பெரிய கம்பேக்குக்கு ரெடி ஆகுது. இது வெறும் ஒரு கம்பெனி மேல வர்றது மட்டும் இல்ல,
நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் கனெக்டிவிட்டிக்கு, முக்கியமா கிராமங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது இல்லையா? பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் லாபம், மார்க்கெட் ஷேர் அப்படின்னு ஓடும்போது பிஎஸ்என்எல் வந்து உள்நாட்டு டெக்னாலஜி, கிராமப்புற இணைப்புன்னு கொஞ்சம் வேற பாதையை எடுக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தாலும் இந்த பாதை லாங் டேர்ம்ல நிலைச்சு நின்னு இந்தியாவோட டிஜிட்டல் ஸ்பேஸ்ல பிஎஸ்என்எல்க்கு ஒரு தனி இடத்த, ஒரு வலுவான இடத்தை கொடுக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.